ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அர்ஜுன் அர்ஜுன், என்ன? எல்லா பொட்டிக்ல இருந்து வரதுக்கு பிந்தினா நீங்களே ஃபோன் பண்ணுவியா? எப்ப வரவேன்னு 1000 தடவை கேப்பியா? இன்னைக்கு நீங்க ஃபோன் பண்ணவே இல்ல. நான் ஃபோன் பண்ணி லேட் ஆகுது வருவியலா இல்லைன்னா நானே நடந்து வரட்டான்னு கேட்டதுக்கு பிறகுக்கு தான் கார் எடுத்துக்கிட்டு வந்தியா? ஏன் லேட்டுன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம், இல்லைன்னா லேட்னா சொல்ல தெரியாதான்னு முதைய திட்டுவியா? இது ஒண்ணுமே சொல்ல இல்ல, கார்ல வர நேரத்துலயும் ஒன்னும் பேசவும் இல்ல. அது ஒன்றும் இல்லதியா, கொஞ்சம் தலைவலியா இருந்து அதான் அமைதியா வந்தேன். 4 நாளாவா தலைவலி உங்களுக்கு? இல்ல இல்லைன்னா பொட்டிக்ல இருந்து என்னைய கூட்டிக்கிட்டு வரணும்னா பைக் எடுத்துக்கிட்டுலாம் வருவியா? கூட ஆள் இருந்தா மட்டும்தான் கார் எடுத்துக்கிட்டு வருவியா? நீங்க ஒத்தையில வந்தியால்னா பைக் எடுத்துக்கிட்டு தானே வருவியா? இப்போ என்னைய கொண்டு விடுறதுக்கு கார் தான், கூட்டிக்கிட்டு வர்றதுக்கும் கார் தான். ஏன் கார்ல வர்றது பிடிக்கலையா என்ன? இல்ல உங்களுக்கு பைக் தானே பிடிக்கும், அதான் கேட்டேன். கொஞ்சம் தலைவலி, அதான் சொன்னோம்ல. சரிங்க. இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு இந்தியா, வேற ஒன்றும் இல்ல. குடிச்சுக்கிட்டு வேற அன்னைக்கு வந்தாரு. ஒருவேளை குடி போதையில அன்னைக்கு நடந்ததே மறந்துருப்பாரா? ஞாபகம் இருந்ததுன்னா இந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுவாரா? மூஞ்சி பார்த்தே பேச மாட்டேங்காரு. இல்ல ஞாபகம் இல்லாம எல்லாம் இருக்காது. கையை நீட்டி அடிச்சாலே அவியலே தண்டனை கொடுத்துப்பாவ. இது அவியலுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறவைக்கே நம்மளுக்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாருலாம், அதனாலயா தான் இருக்கும். ஆனா அர்ஜுன், நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படவே இல்ல. நிலன் இறந்ததுக்கு பிறவைக்கு எனக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்ல. நிலனுக்கு இழப்புல இருந்து என்னை மொத்தமா வெளியே கொண்டு வந்ததே உங்க அன்பு மட்டும்தான். எனக்கு அது மட்டும் போதுங்க. உங்க அன்பு மட்டும் எனக்கு போதும். உங்களுக்கு ஆசை இருக்கிறது எனக்கு தெரியும். ஒரே ஒரு தடவை மனசை விட்டு என்கிட்ட நீங்க பேசினீங்கன்னா எனக்கு அப்படி எந்த ஆசையும் இல்லை, உங்க அன்பு மட்டும் போதுன்னு நான் புரிய வச்சிருவேன். ஆனா அதுக்கு மனசு விட்டு நீங்க என்கிட்ட ஒரு தடவையாவது பேசணுமே. ஒரே ஒரு தடவை என்கிட்ட நீங்க மனசு விட்டு பேசினாலும் எனக்கு உங்க அன்பு மட்டும் போதுங்கிறத நான் புரிய வச்சிருவேன். என்னால உங்களை எப்படி பார்க்கவே முடியல அர்ஜுன். எப்பயும் கெத்தா இப்ப என்னமோ பெரிய தப்பு செஞ்ச மாதிரி தலையை தொங்க விட்டுக்கிட்டு நடக்குதியா? என்னால இததான் தாங்கிக்கிடவே முடியல அர்ஜுன். உள்ள போ. வீட்டுக்கு வந்துட்டு உள்ள போனா வாங்க போலாம். நீ முன்ன போ, நான் வரேன். என்னதான் நீ நார்மலா பேசினாலும் என்னால உன் மூஞ்சி பார்க்கவே முடியலதியா. தப்பு செஞ்ச மாதிரி கில்ட்டியா இருக்கு. என்ன சின்னச்சதம் தியா? தியா காம்பவுண்டுக்குள்ள நாய் எப்படி வந்தது? போனா அந்த பக்கம். இத்தனோட குட்டி நாயை பார்த்தா எப்படி பயப்படியா? குட்டி நாயோ பெரிய நாயோ, நாய் தானே. வெளியே வாதியா மத, அது ஒண்ணும் செய்யாது. அது முத வெளியே துரத்துங்க. நீங்க அத அடிக்காம தரைய போட்டு அடிச்சிட்டு போன்னு சொல்லுதியா? இந்த குட்டி நாயை அடிக்கிறதுக்கா சொல்ல? அது ஒண்ணும் செய்யாது, முத வெளியே வா. முத அத வெளியே துரத்துங்க நீங்க. அது புது நாயா இருக்கு. கேட் வேற பூட்டி தானே போட்டிருந்து. இப்ப கார் உள்ள வர்றதுக்கு நீ கேட் திறந்த. இது எப்படி காம்பவுண்டுக்குள்ள வந்திருக்கோம்? முத அத வெளியே துரத்துங்க. அது பறவைக்கு நீங்க யோசிச்சுக்கிட்டு நில்லுங்க. நீ என்ன சின்ன குழந்தையா? இத்தனோட குட்டி நாயை பார்த்து பயரி இருக்கு. குட்டி நாய் சொல்லாதீங்க அர்ஜுன். நாய் தானே. அது ஒன்னைய பார்த்து பயந்து கத்திக்கிட்டு இருக்க. எனக்கு நாயே பிடிக்காது. முன்ன கடந்த நாயை கூட நீங்க கூண்டுக்குள்ள அடிச்சு தானே போட்டிருப்பியா? நாயை பார்த்து இவ்வளவு பயமா? மத நீ வெளியே வா, அது ஒண்ணும் செய்யாது. அது சைஸ பார்த்தா கடிக்கிறது போலயா இருக்கு. நாயை போட்டு அடிக்கிறதுக்கு நீல அடிக்காமலே வெளியே துரத்தியேன். வெளியே போன கேட்ட யார திறந்து போட்டான்னு தெரியல. இந்த குட்டி நாயை பார்த்து பயிரியா? இதெல்லாம் பார்த்து பயிர்வேன்னு நான் கனவுல நினைச்சு பாக்கல. எனக்கும் நாய்னா பிடிக்கும். பறவை இப்படி துள்ளி குதிச்சுக்கிட்டு பின்னாடி வந்து நிக்க அதான் பிடிக்கும்ல. பறவைனத்துக்கு பயந்து பின்னாடி போய் நிக்க. அது 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் பிடிக்கும். 5ஆம் கிளாஸ் வரைக்குமா? ஆமா, நான் 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் பக்கத்து வீட்டு நாயெல்லாம் தூக்கி மடியில வச்சிருப்பேன். தூக்கிக்கிட்டு திரிவேன். அதுக்கு சாப்பாடுலாம் போடுவேன். சட்டம் வந்தது அடிச்சிருவேன். என்ன ஒரு பொட்டிக்கோட ஓனர் இதனோட நாயை பார்த்து பயந்துட்டே பின்னாடி நிக்க.
அது ஒன்றும் இல்லைங்க, எனக்கும் நாய் பிடிக்கும். இது 5ஆம் கிளாஸ் படிக்கிறது வரைக்கும் தானே? அது பிறவிலேருந்து தான் பிடிக்காது. ஏன் நீ 5ஆம் கிளாஸ் படிக்க சமயம் உங்க அப்பா உங்க வீட்டை விட்டு நாய் தான் கடிச்சு துரத்துச்சோ? அது பிறவையில இருந்து தான் நாய் பிடிக்காதோ? அர்ஜுன் விளையாடாதீங்க, முத அதை வெளியே துரத்துங்களேன். ஏன் அதே குட்டி நாய் அது போக மாட்டேங்குது. கேட்டை யார் திறந்து போட்டான்னு தெரியல, வெளியில இருந்து உள்ள வந்திருக்கோம். நீ மேல சொல்லு. கதை கேட்க நேரமா அது 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 பறவைக்கு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா இருந்தாவலாம். அண்ணன் இல்லையா? அக்கா மட்டும் தான் இருந்தாவலாம். இல்ல, ஒரு வெறி நாய் வந்து அந்த அக்கால கடிச்சதான் நான் என் கண்ணு முன்ன பாத்துக்கிட்டே நின்னேன். அவைய காலை கடிச்சு அது பறவைக்கு கண்ணு கிட்ட எல்லாம் கடிச்சதை தள்ளி போட்டேன். கண்ணு கிட்டயா? ஆமா, அது பறவைல எனக்கு நாய்னாலே பிடிக்காது. நாயை பார்த்தாலே பயம். அது வெறி நாய், இது குட்டி நாய். எல்லாம் நாய் தானே, நான் நாயை பார்த்து பயப்படுத்தலாம். எல்லாரும் சிரிக்காவ, ஆனா என் பயம் எனக்கு தான் தெரியும். எப்ப யாருப்பா நீ? இங்க பெரிய பிளாஷ்பேக்கே இருக்கு, வெளியே போ. ச்சோ. அடிங்க அடிங்க. வெளியே போன. ஐயா, நல்ல உறக்கத்துல உறங்கி கிடந்தோம். வெளியே என்னமோ சத்தம் கேக்குது, நாய் குலைக்க மாதிரி எல்லாம் கேக்கேன். மக்களே, வெளியே யாரோ சத்தப்பொடிய போல கேக்கா. ஆமா, எனக்கு என்னமோ வெளியே சத்தம் கேட்க போலதான் இருக்கு. ரூம் வரைக்கும் யாரோ கத்திய சத்தம் கேட்டுது. என்னன்னு தெரியலையே, வா என்னையாவது போய் பாப்போம். நம்மால எங்க போச்சு? வெளியே போயிட்டானோ? வெளியே என்ன சத்தம்னு பாத்துக்கிட்டு அது பிறவைக்கு நம்மளால தேடுவோம். வெளியே போன. டைசன். டைசனா? ஓ என்னடா, என்ன என்ன என்ன? இவனுங்க குழந்தை கொஞ்சம் இது போல கிட்ட இருந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கான். போட்டு அதான் அண்ணன் வந்துட்டேன்ல. அண்ணா பைத்தியம் ஆயிட்டானோ? ஓ சரி டைசன், பயந்துட்டியா? என்னது, நாய் பயந்துதான். அத பார்த்துதான் நாங்க பயந்து நிக்கோம். ஆமா, நீ என்னத்துக்கு இவ்வளவு பெரிய தடிக்கம்ப தூக்கி வச்சுக்கிட்டு நிக்க? இல்ல அறவே கடை, என்ன கர்மா இது? கர்மமா? வெயிட் a minute. டைசன், சரிடா சரிடா சரிடா, அதான் வந்துட்டோம்ல. இல்ல உனக்கு தான் கேக்கேன், என்ன இளவன் கேக்கேன். ஏன் இப்ப கத்த? ஓ ஓ ஓ சரிடா சரிடா சரிடா, பயராதான் நான் இருக்கும்ல. இப்ப என்னத்துக்கு அடிக்கிய? அதுவே அவங்க எல்லாரையும் பார்த்து பயந்து போய் கிடக்குது. என்னது பயந்து போய் கிடக்குறான்? கிரேன், இந்த தெருநாயை நம்ம 10 நிமிஷத்துல வெளியே போய் விட்டுட்டு வரேன். வெளியே போய் விடணுமா? கிரேன், இவன் என் உயிர்ல கலந்தவன். மத கேட்டை யார் திறந்து போட்டது? இந்த தெருநாய் எப்படி வீட்டுக்குள்ள வந்துன்னு கேக்காய். கேட்டோன்னே யாரும் திறந்து போடல. அது பிறவைக்கு இவனை தெருநாயின்னு சொல்லி வேலையெல்லாம் வச்சுக்கூடாத. பிறவே இவன் டைசன். கிரேன், அடிச்சிருவேன். நாயை வெளியே விட்டுட்டு வா. அண்ணே, நான் தான் சொல்லும்லாம், டைசன் என் உயிருக்கு மேலானவன். உயிருக்கு மேலானவனா? நீ வாடா டைசும், நீ பயப்படாத, நான் இருக்கம்ல. கவின், ஏன் கத்த? உன்னைய பார்த்துதான் அவன் பயந்து போய் இருக்கான். நீ அந்த கம்பி கீழே போடான். இந்த தெரு நாயை இப்ப வீட்டை விட்டு வெளியே துரத்துதியா இல்லையா? ஏன்னா இது மனசு தங்கம். அன்னைக்கு மனசு போல இதுக்கு தங்கமான மனசு, யூனோ. அப்பனா இந்த தெருநாயை நீ தான் வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்க தானே? ஏன்னா டைசன், டைசும் அப்படி தெருநாயின்னு சொல்லாத, நாயினே சொல்லாத. ஒன்னில் நீயா வெளியே விட்டுக்கிட்டு வா, இல்ல அடிச்சு துரத்த வேண்டியதா இருக்க பாத்துக்கான். வாழ்ந்தா நானும் இவனை இந்த வீட்டுல ஒன்னா சேர்ந்துதான் வாழ்வோம். ஐயா, வெளியே போனாலும் சொல்லு, நானும் இவனும் ஒன்னா சேர்ந்துதான் வெளியே போவான். ரொம்ப சந்தோஷம். அர்ஜுன் மக்கா, இதுதான் நல்ல சாக்கு கேட்டியா? இந்த சாக்க வச்சு 2 நாயை அடிச்சு துரத்திரு. எப்படி என்னைய சொன்னா அது பொங்கியலாம். ஓ என்ன யா, ஒழுங்கு மரியாதையா அதை வெளியே கொண்டு விடு. டைசன், இங்க பாரு. நீ ஏன் அவியல பார்த்து பயப்படியா? அது பயப்படுதா? பயராதா மொபன. இப்ப இதை வெளியே கொண்டு விட போறியா இல்லையா? உனக்கு ஏன் இப்ப? இல்ல இதை எங்க இருந்து பிடிச்சுக்கிட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு விடு. அதான் பயந்து போய் நிக்கா. இல்ல பயந்து போய் நிக்காவலாம். யாரு பயந்து போய் நிக்கா? கிரேன், என் டைசன் தான் பயந்து போய் இருக்குது. கவினா, சத்தியமா எனக்கு நாயை பார்த்தாலே பயம். எனக்கு பிடிக்காது. எங்க இருந்து தூக்கிக்கிட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போட்டுறான். அண்ணி பயப்படாதுங்க. டைசன், அவியல பார்த்து பயமா இருக்கா? பயப்படாத. இங்கே துளசின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நாயை படிக்க வச்சு அதுக்கு சுவார போட்டு வளர்க்கிய கண்டியா? அதை விட இது நன்றி உள்ளது. நமக்கு நம்ம குடும்பத்துக்கு எப்பயும் பாதுகாப்பா இருக்கும். ஓ உன் மேல பட்டுச்சா? சரிடா போட்டு. கடவுள் நல்லவியோல சோதிப்பாவான், ஆனா கைவிட மாட்டாவன். இது நமக்கு சோதனை. நீ நல்லவன். ஓ நீ ராஜாவா இந்த வீட்டுல வாழ வைக்க. நீ வேணா பாரு. பயலுக்கு பெண்ணு கிடைக்காத சோகத்துல பைத்தியம் பிடிச்சிட்டோம். டைசன், அவியல பார்த்து முறைக்காதான். அவிய நம்ம அண்ணி, இதான் நம்ம அண்ணன். ஏங்க இவளுக்கு கை கொடு பாப்போம். குடுறா டைசன், கைய கொடு கொடு, பயராத. வெளியே கொண்டு விட சொல்லுங்க அர்ஜுன். கவினே, இன்னைக்கு எனக்கு வாங்கி கட்டிட்டு போவேன். எங்க இருந்து தூக்கிட்டு வந்தியோ அங்கே கொண்டு விடு.
என்னை அதுக்கு எனக்குமான பாசம் உனக்கு புரியாது. எனக்கு ஒண்ணுனா அது சீறி வரும் சூறாவளி போல பொங்கி எழும்பும். இவனுக்கு ஒண்ணுனா எனக்கு துடிக்கும். அவதான் பயிரியாயலாம் எங்க இருந்து தூக்கிட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு விட. ஏன் கிரண், நாயில் ஒண்ணு நீ நினைக்கிறது போல இல்ல. சந்தைக்கு போற நேரம் ரோட்டோல நாய் கிடக்கும். ஒரு வண்டி போவாண்டாம், அந்த வண்டியை துரத்திக்கிட்டு அதுக்கு பிறத்தாலேயே ஓடும். பயத்துல வண்டியை எங்கேயாவது கொண்டு விட்டுட்டாவ, உயிர் தியாரமா. ரோசு, உங்களுக்கு தெரியாம பேசாதுங்க. அதுவும் நம்மளுக்கு நல்லதுதான் செய்யும். நல்லது செய்தான். ஆமா, வண்டியில போறவிய செம்மையா வண்டியை ஓட்டியாவலாம், கவனமா வண்டியை ஓட்டியாவலாம். என்ன ஏதுன்னு செக் பண்ணதுக்கு தான் அது துரத்தியது. அது புரியாம நீங்க வேற நீ என்னத்துக்கு அடிச்சுக்கிட்டே இருக்க? இந்த தெருநாயை இப்ப வெளியே கொண்டு விட போறியா இல்லையா? நான் சொல்லியதை நிறுத்த அண்ணன். டைசன் டைசன், இவியல பார்த்து நீ பயப்படாத. இவியெல்லாம் கெஸ்ட் நினைச்சுக்கிட்டா நீ கொலைச்ச. இவிய நம்ம வீட்டுல உள்ளவியதான். இது அண்ணன், அது அண்ணி. இதுதான் நம்ம ரோஸ். உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரச்சுல அது உறங்கி கிடந்து கண்டியா, அதான் இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு மறந்துட்டேன். உன்னை கூட்டிகிட்டு வரச்சுல அண்ணனை பாக்கல, அண்ணியே இப்பதான் பொட்டிக்குல இருந்து வந்திருக்காவ. இவையெல்லாம் நம்ம ஆளுவதான், கெஸ்ட் நினைச்சுக்கிட்டு குறைக்காத. காணுமா, இனிமே உங்களை பாக்கச்சுல குறைக்காது. பாத்தலாம், டைசனுக்கு நீங்க யாருன்னு இப்பதான் புரிஞ்சிருக்கு. சைசாவும் கிடையாது, லைலாவும் கிடையாது, டைசன். சைசன் இல்ல, டைசன். சிலம்பல சொல்லுங்க. அது பியாரா தப்பு தப்பா இப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கிடுங்க, கோவப்பட்டுக்கிட்டு உங்களை துரத்த ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஓனதுக்கே யாரு? தம்பி. தம்பியா? இல்லவோ அம்மாக்காரி குழந்தை உண்டாயிருக்காளோ, பிள்ளை பிறக்க போகுதோ? கிரண், மூத்தவனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு பெண்டாட்டியே வந்தாச்சு. இந்த நேரத்துல தம்பியை பத்தி யோசிக்கிறது நல்லாவால இருக்கு? கிளவி, டைசன் தான் தம்பின்னு சொன்னேன். என்னமோ ஒரு இளவு, அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டு. சைசா? சைசா இல்ல, டைசன். சரி, ஏதோ ஒரு சன்னு. நீ ரோட்டு ஓரத்துல கிடந்தாலே உனக்கு யாரெങ്കിലും சோறு போட்டு கொஞ்சோல காப்பி தண்ணி ஏதாவது ஊத்தி உன்னைய வளர்த்து விட்டுருப்பாவ. இவன் போட்ட 2 பிஸ்கோத்துக்கு ஆசைப்பட்டு இவனு கூட வந்திருக்க கண்டியா. 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. நாளையில இருந்து நீ பட்டினிதான். நீதான் அவனுக்கு உழைச்சு போட வேண்டியதா இருக்கான். என் டைசனே என்னால பாத்துக்க முடியாதுன்னு சொல்லுதியலா? சைசனே பாத்துக்க முடியாது, நீ எப்படியாவது நாளை பின்ன உன்னை நம்பி வர பிள்ளையை பாத்துப்ப. இது எனக்கு ஏற்பட்ட பெரிய அவமானம். டைசனை நானே இதே வீட்டுலதான் வாழ்ந்து காட்டுவோம். லே சைசா, நான் சொல்லத சைசா கேட்டுக்கான். இவனை நம்பி இருக்கேன்னு வச்சுக்கான், உனக்கு சுவார் இல்ல. 10 ரூபாய்க்கு பிஸ்கோட் துண்டு கூட வாங்கி போட மாட்டான் பாத்துக்கான். இந்த குழவிய அடிச்சு கொல்லணும். நான் டைசனை வளர்ப்பேன். ஏன் வீட்டுக்குள்ள நாயை கொண்டு போடாது. லவ்வர்ஸ் டேக்கு நான் சிங்கிளா தான் சுத்திக்கிட்டு கிடக்கேன். அப்பே இவனை வளர்க்கணும்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியல. இப்பதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் இதை எங்கேயும் கொண்டு விட மாட்டேன், நான் வளர்க்க தான் போறேன். ஏன் வீட்டுக்குள்ள நாயை கொண்டு போடாது. நீ பெரிய பணக்காரன் தானே. என் டைசனுக்கு 10 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுறதுக்கு கூட உனக்கு ரூபாய் இல்லையா? அதான் லே சைசா, நான் தான் உனக்கிட்ட சொல்லியலாம், இவனை நம்பி வந்திருக்க கண்டியா. 10 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுறதுக்கு கூட அண்ணன் நம்பி தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கான். ஏன் வீட்டுக்குள்ள நாயை தூக்கிட்டு போடாது, வெளியே கொண்டு விடு. ஏன்னா என் பொண்டாட்டிக்கு பிடிக்கல. ஷோ அண்ணி, இவன் நம்ம தம்பி தான். உன் பொண்டாட்டிக்கு டைசனை பார்த்து பயம் போச்சுதுன்னா அது பிறவைக்கு வளர்க்க விடுவியா? சரி, அவளுக்கு பயம் போச்சுதுன்னா வேணா வளர்த்துக்கான். இப்ப பாரு, டைசனையும் அண்ணியே எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கியன்னு மட்டும் பாரு. டைசன், இந்த பயலுக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கேன். எனக்கிட்ட நிக்கியதான் அண்ணன். அண்ணன் கைய பிடிச்சுக்கிட்டு பாதுகாப்பு கொடுத்துருக்கு கண்டியா, அது அண்ணி. அப்படின்னா நமக்கு அம்மா மாதிரி. இருங்க நீ உங்க பயத்தை இப்ப நான் போக்கேன். நான் உனக்கு யாருக்கு அம்மா இல்ல. இனிமே அண்ணி எனக்கு அம்மா மாதிரின்னு நீ எங்கேயும் சொல்லப்படாத. உன் டைசன் கிட்டயும் சொல்ல கொடுக்காத. அப்படி சும்மா இருங்க அண்ணி, நீங்க எங்களுக்கு அம்மா மாதிரி தான். சும்மா இருடா, நான் உனக்கு யாருக்கு அம்மா இல்ல. டைசன், அண்ணி அம்மா மாதிரி. கைய கொடு, கைய கொடு. கவின், என்ன அண்ணி அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்காத. எனக்கு தான் அம்மா வயசாயிட்டா என்ன? இப்ப சிரிச்சியா தானே? இல்லையே. இல்ல, நீங்க இப்ப சிரிச்சியா? வெளியே கொண்டு விட போறியா இல்லையா கவினு? அதான் பயந்து நிக்கியா இல்ல? அண்ணி அண்ணி அண்ணி, ஏன் அண்ணி நீங்க பயராம நின்னா அண்ணன் டைசனை வளர்க்கறது கூட. இது நம்ம குடும்பத்துக்கு விசுவாசமா இருக்கான். விசுவாசமாவா? ஆமா அண்ணி, இது நம்ம உடன்பிறப்பு போல. உடன்பிறப்பா? அறிவு கிட்டவனே இல்லனே. நாய்களுக்கு மனுஷங்க மேல நல்ல பாசம் உண்டு. டைசன், இனிமே இவளை பார்த்து நீ குறைக்க கூடாது. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருக்க போறோம். நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, என்ன புரியுதா? அண்ணி, இனிமே உங்களை துரத்துச்சுதுன்னா எங்க இருந்து தூக்கிட்டு வந்தனோ அங்கே கொண்டு விட்டுருங்க. அது ஒரு தடவை என்ன துரத்துச்சதுனாலும் நீ எங்க இருந்து தூக்கிட்டு வந்தியோ அங்க கொண்டு விட்டுறானோ. சரி அண்ணி, இந்த நாயை நான் தூக்கிட்டு வந்தது கூட உங்க நல்லதுக்காண்டிதான். ஏன்னா இப்போ உள்ள கொண்டு போட்டாதான் வீட்டுக்குள்ள எங்கேயாவது எப்பயாவது அசிங்கம் பண்ணி வைக்கணும். ஒரு தூண்ல ஒன்னைய கட்டி போடுவேன், இன்னொரு தூண்ல அதை கட்டி போடுவேன். சரி அண்ணே. என்னவா அண்ணே? என்ன ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சட்டன் சொல்லு, எனக்கு வேலை இருக்கு. ஒரு 100 ரூபாய் தாயா. 100 ரூபாயா? நீ 100 ரூபாயான்னு இழுக்காத. எவ்வளவு பெரிய டாக்டர், இவ்வளவு பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரன், எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல வச்சு நடத்திய. 100 ரூபாய், அது 100 ரூபாயான்னு இழுக்காத.
இல்ல அறிவு கட்டவனே 100 ரூபாய் என்னத்துக்கு உன் பாதுகாப்புலதான் நான் வளர்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப என் டைசனும் உன் பாதுகாப்புலதான் வளர போறான். பிஸ்கட் வாங்குறதுக்கு யார் ரூபா தருவான்? அறிவு கட்டவன் இவனை எல்லாம் லே சைசாம், இந்த கிழவி உனக்கிட்ட சைசா சொன்னதுக்கு பிறகு நீ கேட்கல. இவனை பாத்துக்கிட்டதுக்கே ஒரு ஆள் வேணும். இவனை நம்பி நீ வந்திருக்க கண்டியா? லே பியாரா, நீ இப்ப 100 ரூபாய் கொடுத்தேன்னு வச்சுக்கான். என்னமோ கொஞ்ச நாள் ஆனதுக்கு பிறகு என்ன சைஸை வளர்ந்துட்டான். கல்யாணம் பண்ணி வைக்கணும் 10 லட்சம் ரூபாய் ஆவான்னு கேட்பான். கிழவி நானா என் டைசன சிங்கிள். எனக்கு ஜோடி வர்றது வரைக்கும் என் டைசன சிங்கிளா தான் இருப்பான். இது உங்க மேல சத்தியம். சும்மா நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன். அது பிறகு என்னத்துக்கு தலையில பொத்து பொத்து அடிக்க? பாடி உள்ளதான் சொல்லேன். எனக்கு ஜோடி வர்றது வரைக்கும் நானும் சிங்கிள், என் டைசன சிங்கிள். எனக்கு ஜோடி வர்றது வரைக்கும் இவன் எந்த பொண்ணையும் எப்படி எந்த பிள்ளையும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். என்ன 100 ரூபா கொண்டா? என் தலை எழுத்து கைய விடுமா. 100 ரூபா கொடுத்துட்டு அவனுக்கு. அண்ணே 1 மினிட். என்னடா இந்த டான் எப்பயுமே ரூபாய் கையில எல்லாம் வாங்கியது இல்ல. 100 ரூபாயா அக்கௌண்ட்ல போட்டு விடு. டைசன் அன்னைக்கு கோபத்துல இருக்கிறதுனால தான் பிஸ்கட் வாங்குறதுக்கு 100 ரூபா. நாளைக்கு கரெக்ட் பண்ணி உனக்கு பல்கா வாங்கி தரேனா போமா. சரியான கூறு கட்டவன் அந்த ஆளு போல இருக்கான். ஹாய் ஆண்டி, குட் மார்னிங். என்ன இப்பதான் எழும்புதியலா? நீ போன் பண்ணதுக்கு பிறகு தான் எழும்பி வெளியே வாரேன். ஆமா, எனக்கே 8 மணிக்கு முந்தி முழிப்பு வரையில. நீ வயசு பிள்ளை எப்படி ஜனானு எழும்பி குளிச்சு பறக்கி காலம் காத்தால எப்படி எழும்பி சுறுசுறுப்பா வர? காலமா சொங்கி போய் இருந்தான்னு வச்சுக்கிடுங்க, ஒரு வேலையும் ஓடாது. இப்ப மட்டும் என்னமோ இவ ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போறது போல. நொந்து போய் இருக்குதியலாம். ஏன் உங்க மருமவ உங்களை அடிச்சு துரத்ததுக்கு பூச்சி மருந்து ஏதாவது வாங்கி வச்சிருக்காளா என்ன? ஆமா, நீ பாட்டுக்கு போற போக்குல அன்னைக்கு கொளுத்தி போட்டு போயிட்ட. எனக்கு என்னமோ அவ 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருப்பாவளோன்னு தோணுது. அதை நினைச்சு கடுப்பாவி நொந்து போயிருக்கேன். சம்பந்தப்பட்ட நானே அதை பத்தி எல்லாம் யோசிக்கல. நீங்க என்னத்துக்காண்டி அதை பத்தி நினைக்கிறியா? நீ மட்டும் இதுல சம்பந்தப்படல. அவிய 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து அவியலுக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டுன்னு வச்சுக்கான். 5 பைசாய்க்கு கூட எனக்கு பிரயோஜனமா இருக்காது. என் பிள்ளைகளுக்கு ஒன்னும் இல்லாம போவான். அவியலுக்குன்னு பிள்ளை பிறந்ததுன்னா எல்லாம் அந்த பிள்ளைக்கு தான். அது பிறகு என் மொவளை கூட கண்டுக்கிட மாட்டான். என் மொவளுக்கு கல்யாணத்தை பத்தி கூட யோசிக்க மாட்டான் அந்த அர்ஜுனன். இப்ப அமைதியா பூனை போல இருப்பா. நாளை பின்ன அவளுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா என் பிள்ளைங்களையும் கண்டுக்கிடப்படாதுன்னு சொல்லுவா. என் மவனே என் பிள்ளையும் படிக்க வைக்கிறதுக்கு கூட தடையாதான் நிப்பா. இந்த வீட்லயே எள்ளு போல சொத்து கூட எங்களுக்கு தரமாட்டாவ. நீ நான் கூட பார்த்த பிறகு என்ன தேர்த்து செய்வேன். அதுக்கு தானே நானும் சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கேன். ஆண்டி, நீங்க நினைக்க மாதிரி ஒன்னும் நடந்திருக்காது. அர்ஜுனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவளாலே அவ்வளவு ஜனான்லாம் அர்ஜுனை ஏத்துக்கிட முடியாது. நீ பேசின பேச்சுக்கு அவன் சவால் விட்டுக்கிட்டுலாம் போனான். என்னமா 10 மாசத்துலன்னு சொல்லிக்கிட்டே. அதெல்லாம் ஒண்ணும் நடந்திருக்காது. நான் நேத்துக்கே அவளை பார்த்தனே. குனிஞ்சே இருந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாரு. மருந்துக்கு கூட அவ மூஞ்ச பாக்கல. அவள நார்மலா அவ வேலையை பாத்துக்கிட்டு இருந்தா. புதுசா ஏதாவது நடந்திருந்தனா சின்ன சின்ன சீண்டல், சில கொஞ்சல் இதெல்லாம் இருக்கும்ல. இதெல்லாம் நான் கூட கவனிக்கலாம். இவன் எப்படியாவது கவனிக்கியா? நான் அடிச்சு சொல்லேன், அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. ஒருவேளை நீ பேசின பேச்சலாம் நடந்துட்டுனா நடந்தாலும் ஜாலிதான். விடுங்க ஃப்ரீயா. எனக்கே இப்பதான் ஒரு புது தைரியம் வந்திருக்கு. நீ என்னத்த நினைச்சு சுத்திக்கிட்டு தெரியா? எனக்கு ஒண்ணும் புரியல. அதெல்லாம் நேரம் வரும்போது புரியும். அதைய சேரையலாம், அது உறுதி. ஒருவேளை அப்படியே சேர்ந்தாவனாலும் அது பறவைக்கு பாக்கலாம் சொல்லிக்கிட்டே பிள்ளை பெத்து பேர வச்சு கையில கொடுக்க போறாவ. ஹேண்டி, பிறக்கிறதுக்கு விட்டுருவோனா? அப்படி நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்க ஃப்ரீயா விடுங்க. ஷம்மா, ஏற்கனவே இந்த வீட்டுல நடக்க கூத்தையெல்லாம் பார்த்து தலைவலி தான் வருது. ஏன் கிடைக்க பிரச்சனை காணாதுன்னு சொல்லிக்கிட்டு நாயை வேற கொண்டு விட்டுருக்கான் அர்ஜுனா. அவளுக்கு நாய் பிடிக்குமா இருக்கான், அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு நாயை வாங்கி விட்டுருக்காரா இருக்கான். அட போமா, நீ வேற. நான் ஒண்ணு பெத்து போட்டிருக்கனே, அதுதான் ஒரு நாயை வெளியில இருந்து தூக்கிக்கிட்டு வந்திருக்கேன். சும்மா என்னன்னு நினைக்க நேத்து ராத்திரி அந்த நாயை பார்த்ததை இவ பயந்து போய் இவனை பிடிக்கியதும் இவனுக்கு தோல்ல சாயதும் எப்ப அந்த கிழவிக்கு முன்ன வச்சு என்னென்ன நாடகத்தை நடத்திட்டா தெரியுமா? நான் மேல நின்னு பாத்துக்கிட்டே நிக்கேன். அவளா ஆண்டி ரோஸ் பாட்டிக்கு முன்ன வச்சா பிறவே குழந்தனாரா என் பிள்ளை கிட்டதான் நிக்கான். கெட்டி பிடிக்கிறது என்ன, கைய பிடிச்சுக்கிட்டு நிக்கிறது என்ன, என்னென்ன அலப்பற நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு? நாயை பார்த்தா? ஆமா, அந்த நாயை பார்த்து இந்த நாய்க்கு பயமா? அர்ஜுன பயந்து போய் நாயை வெளியே கொண்டு விடு, என் பொண்டாட்டி பயப்படியா இல்ல? அவ போடியதை விட நம்மள பெர்ஃபார்மன்ஸ் போடுவோம். எங்க நாய் இதுதான் டைசன் பேர் போட்டிருக்கான். ஓ, அவ பெர்ஃபார்ம் பண்ணதை விட நானே பண்ணுவேன். இப்ப பாருங்க. இது நிஜமாவே கடிக்க வருது. பரவாயில்லையே, நல்லதான் பெர்ஃபார்மன்ஸ் போடியா. என்ன ஆக்டிங் பா, இவன் நடிப்பு திறமைக்கு என்னமா சீரியல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்காம இருக்கேன். இவன் ஆக்டிங்ல பின்னிருவா போலயே.
விடாத பிடி அவதான். டைசன் உட்றாத அவதான். உடாத உடாத அவதான். காலம் காத்தாலே என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. என்ன ரோசன், எப்படி நம்ம ட்ரைனிங்? டைசனுக்கு கூட இவன் என்ன ஓட்ட போட்டியா நடக்குது? நேத்து ராத்திரி முழுக்க டைசனுக்கு ட்ரைனிங். இவ போட்டோயை காட்டி கொடுத்து இவளை வீட்டுக்குள்ளே விடப்படாதுன்னு சொல்லிட்டேன். எப்படி என் டைசன் காலம் காத்தாலே வேட்டையை ஆரம்பிச்சுட்டு பாத்தியலா? என் செல்லம் சமத்துடா நீ. இவளை தீர்த்து கட்டதுக்கு நீ ஒருத்தே போதான். ஒரு குட்டி நாயை பார்த்து என்ன ஓட்ட ஓடியா? இவள உடாத சைசா. கவின் பாத்துக்கிட்டே நிக்க பிடி. டைசன் உடாத. என்ன சத்தம்? ஏய் பிடி பிடி பிடி. உடாத உடாத. நாயை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். இவன் நாயை விட்டா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். யாரா இருக்கட்டும், நாயை பார்த்து பையனா நாயை வச்சா விளையாட்டு காட்டணும். இவன் எங்க போயிட்டு இருக்கான்? ஆட்டத்தையே கழிச்சு விட்டுருவா போல இருக்கு. ஏ ரோசு, உன் பேர் என்ன பாராய்? டைசன் போ அந்த பக்கம். டைசன் அங்க பேரு படிப்போம். போன்னு சொல்லம்ல. இந்த ஒண்ணனுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்க? நடுவுல போய் ஆட்டத்தையே கெடுத்துட்டு. நாயை பார்த்து பயந்து ஓடனா இல்ல? யாரையா இருக்கட்டும், நாயை விட்டு பயம் காட்டியதெல்லாம் அர்ஜுனுக்கு பிடிக்காது. முந்தி நாய் வளர்க்கத்துல கூட யாருக்கு தொல்லை இல்லாம வளர்க்கணும் தானே சொல்லுவான். இவ யார இதான் சாக்குன்னு சொல்லிட்டு என் பேரனுக்கு கையை பிடிச்சிட்டு நிக்கா. என்னமோ உள்ள போவே இல்லைனா ஆனா என்னதான் போட்டு திட்டான். இருந்தாலும் என் டைசன் தாண்டி உனக்கு வில்லன். டைசன் இங்க வா இங்க வா. என்ன ஜெசிகா, ரொம்ப பயந்துட்டியா? கவனம், அந்த நாயை வெளியே கூட்டு கட்டி போட. என் வாழ்க்கையில நான் எப்பயுமே இப்படி பயந்தது இல்ல. 10 நிமிஷத்துல மரண பயத்தை காட்டிட்டு அத போய் கெட்டி போடு கவின். மரண பயம் உன் மூஞ்சில தெரியுது சேசிகா. பியாசத்துல மட்டும் காது வரைக்கும் நீளம் பாய். கவின் அத முத பிடிச்சு கெட்டி போடு, வெளியே கொண்டு போ. கவின் அவதான் பயப்படியலாம், வெளியே கூட்டு கட்டி போடுப்பா. பயப்படியாளா? இரு வரேன். கவினு, நிஜமாவே மரண பயத்தை நான் என் கண்ணுல காட்டிட்டேன். என் வாழ்க்கையில இப்படி நான் எப்பயும் பயந்தது இல்ல. ஆனா நாயை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கேன். நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட பாத்துக்கா. ஒரு தடவை கீழே விட்டுறவா? வேண்டாம் கவினு, நான் ஏற்கனவே பயந்து போய் தான் வந்திருக்கேன். தெரியுது. ஆனா ஒண்ணு சொல்லட்டா, இவன் டைசன் தான் உண்மையான வில்லை உனக்கு. கேட்டிங் இந்த ஓட்டத்தை ஸ்கூல் காம்படிஷன் காலேஜ் காம்படிஷன்ல எல்லாம் ஓடி இருந்தான்னு வச்சுக்கான், நீ தான் வின்னர் ஆயிருப்ப. என்னமோ உனக்கு கெட்டு போவேல, உனக்கு எங்கேயோ சான்ஸ் காத்துக்கிட்டு தான் இருக்கு. அப்ப என் டைசனை கூட ஓடியேன். கவின் யாரா இருக்கட்டும், நாயை விட்டு பயம் காட்டியதெல்லாம் நல்லா இல்ல. எனக்கு நல்லா இல்ல பாரு. பாத்துக்கிட்டு தாங்க இருக்கேன். பண்ணனுக்கா ஜெசிகாக்கான்னு தெரியலையே. நாயை விட்டு பயம் காட்டியதெல்லாம் ரொம்ப தப்பு. கொண்டு வெளியே விடு. ரொம்ப தப்பு கவினே, கொண்டு வெளியே விடு. அத பார்த்தாலே பயமா இருக்கு. பயமா வாடி இருக்கு உனக்கு? இரு, உனக்கு மரண பயத்தை இப்ப காட்டேன். அது கடிச்சிருந்தா இவனத்துக்கு நம்மள ஒரு மாதிரி பாக்கா, ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டு நிக்க மாதிரி இருக்கு. முடிஞ்சா என்னங்க? உனக்கு அறிவு இருக்கா? அர்ஜுன் திரும்பி கூட பாத்துறாதா, அடுத்த சூடு உனக்கு தான். இப்ப நான் நாய்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன். அதுக்கு அடுத்து சூடு வச்சுட்டேன். சூடா? ஐயோ ஜெசிகா, நான் தோசை சுட்டுக்கிட்டு நின்ன பாத்துக்கான். தோசை சட்டுவத்தை அப்படியே கொண்டு வந்தானா? தெரியாம சுட்டிருக்கேன் போல. தெரியாமலாம்? தோசை சுட்டது மாதிரி இல்ல, சூடு வச்சு எடுத்துக்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஐயோ, நான் வேணா ஆயின்மெண்ட் போட்டு விடவா? இல்ல, அர்ஜுன் டாக்டர் தானே, அவர் பார்த்து பாரு என் கைய. என்னங்க, அவ கைய பாத்துப்பியலோ? நான் ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் டாக்டர். வீட்ல? வீட்ல என் பொண்டாட்டி கூட குட்டி டாக்டர் தான். குட்டி டாக்டரா? வா ஜெசிகா, நான் ஆயின்மெண்ட் போட்டு விடியேன். எனக்கு அர்ஜுன் போட்டு விடுவாரு. அவர் தான் சொல்லாருல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கச்சுலதான் அவருக்கு படிச்சதெல்லாம் ஞாபகத்துல வருமா. வீட்ல இருக்கச்சுலாம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு பேசிக் சொல்லி கொடுத்திருக்காரு, நான் பாத்துக்கிடலாம். பேசிக் மெடிக்கல் ஃபீல்ட்ல சொல்லி கொடுத்தாராம். ஆமா, கொள்ளக்கார குடும்பமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு யாரும் போட்டு விடாண்டாம். வா, சூடு பட்டதான் எரிச்சலா இருக்காலாம், எரிச்சல் நிக்கவா? ஒண்ணும் வேண்டாம். தங்காண்டி எங்க போயிட்டாவ? ஜெசிகா, என்ன அப்படியே இப்போ நீ ஒரு போட்டோ எடுத்து எங்க வீட்டுக்கு வெளியே மாட்டி விடணும் போல ஆசையா இருக்கு. நீ எல்லாம் விளங்கே மாட்ட பாத்துக்கா. இப்படி 10 நிமிஷத்துல மரண பயத்தை காட்டிட்ட பாத்தியா? நீ போடிய சாபமும் ஒண்ணுதான், தண்ணியில எழுதியதும் ஒண்ணுதான். சுவாக. இதுங்க ரெண்டா என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டே நிக்குது. விட்டா இவ அடுத்த சூடு வச்சாலும் வச்சிருவா. தியா, எனக்கு பசிக்குது.
அண்ணே சமாளி. போடா எருமா. வா டைசன், நம்ம போலாம். பசிக்குது தியா. அர்ஜுன், அவ கையில காயம் பட்டுட்டு சூடு பட்டிருக்கு பாத்துக்கிடுங்க. நான் சும்மா அவளை கலாய்ச்சி அனுப்புனேன். நீங்க அவ கைய புடிச்சு ஆயின்மெண்ட் எதுனா போட்டு விட்டுக்கிட்டு வாங்க. இல்லம்மா, ஏன் எனக்கு பசிக்குது. ஆயின்மெண்ட் போட்டு விட்டுக்கிட்டு வாங்குங்க. அது தியா, நான் நிஜமா கவனிக்கல. நாயை விட்டு பயமுறுத்தியது நல்லது இல்லைன்னு தோணுச்சு. அதான் அதை பாத்துக்கிட்டு நின்னா அவ கைய பிடிச்சிருந்ததா கவனிக்கல. போங்கங்க, இவ்வளவு நேரம் என்ஜாய் பண்ணிக்கிட்டேன், என்னைய பார்த்து பயப்படுத்திய கண்டியலாம். கன்ஃபார்ம் அப்பாவியா பேசியா? ஒருவேளை டிஃபன்ல எதுனா அவசரத்தை கலந்துருப்பாளோ? ஆயின்மெண்ட் போட்டு விட போவேல. இல்ல, நானா வீட்ல டாக்டரா? நான் வீட்ல என் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட், ம், கவினுக்கு அண்ணன். அப்போ ஆயின்மெண்ட் போட்டு விடறதுக்கு போவேல. இல்ல, நான் ரூம்ல போய் தூங்கத்துக்கு போறேன். பசிக்கலாம்? இல்ல, இப்ப பசிக்குதுன்னு சொன்னியா? அப்ப பசிச்சுது, இப்ப பசிக்கலாம். வாங்க, எடுத்து வச்சிட்டேன். இல்ல, எனக்கு இப்ப வேண்டாம், சொல்லலாம். விஷம் ஒண்ணும் கலக்கலடே, உங்க எக்ஸுக்கு மட்டும் தான் சூடு வச்சேன். வாங்க. ஆண்டி, ஜெசிகா, என்ன ஆக்டிங்? பிச்சு உதறிட்ட போ. ஆக்டிங்கா? ஓ, ஆக்டிங்க்கு முன்ன அந்த தியா எல்லாம் ஒண்ணுமே இல்ல, உதறி தள்ளிட்டேன். ஏதாவது டிவி சீரியல்ல உன் ஆக்டிங்க பார்த்தாவள்னு வச்சுக்காங்க, அடுத்த சீரியலுக்கு நீதான் ஹீரோயின். அட போங்க ஆண்டி, நானே நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கேன். ஐயா, மூஞ்செல்லாம் அப்படி வேர்த்து போய் இருக்கு. நீ இவ்வளவு நல்ல அழகா ஓடுவியா? பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஓட்ட போட்டியில நீதான் முத பிரைஸோ? அட போங்க ஆண்டி, நான் ஓடினதே இல்ல. என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ரன்னிங் இதுதான். மரண பயத்தை அந்த டைசன் காட்டிட்டு, இனிமே கேட்டுக்கு வெளியே வச்சு உங்களுக்கு போன் பண்ணிடுவேன். அந்த நாயை கெட்டி கிடந்தாலும் இல்ல அந்த கவினுக்கு பிறத்தால இருந்தாலும் மட்டும் கூப்பிடுங்க. என்னால முடியல ஆண்டி, டெட் பாடி ஆயிட்டேன். ஏனோ தன்னாலே உன்மேலே காதல் கொண்டேனே, ஏதோ உன்னாலே என் வாழ்வின் அர்த்தம் கண்டேனே. சாட்டியா? சாட்டியான்னு கேட்டேன். உனக்கிட்டதான் சாட்டியான்னு கேட்டேன். ஓ, எனக்கிட்ட தான் கேட்டியலா? நான் கூட தோசை கிட்ட சாப்பிட்டியான்னு கேக்குதியான்னு நினைச்சேன். இது இல்ல, எனக்கிட்ட கேட்டிருந்தா ஏன் மூஞ்சி பாத்துல கேட்டிருப்பியா? நீங்க தோசையை பாத்துல கேட்டியா, அதான். சரி, ஒன்னில் தக்காளி சட்னி வைக்கணும், இல்லனா தேங்காய் சட்னி வைக்கணும், இல்லனா சாம்பார் வைக்கணும். இது என்னது? ஒண்ணுதான் கேட்கேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்னு பிடிக்கும்ல. சாரா இருக்கே சமயம் 2 பேரும் சேர்ந்து செஞ்சியா? சரி, இப்போ ஒத்தையில தானே செய்ய, எல்லாரும் பழகிடுவாவ. ஏதாவது ஒண்ணு செஞ்சா போதும். இல்ல, அவளுக்கு பிடிச்சது இருந்தா நிறைய சாப்பிடுவாவெல்லாம். அதான் சொல்லலாம், எல்லாரும் பழகிடுவாவ. அவ மட்டும் சமைக்க நேரம் மேக்சிமம் ஏதாவது ஒண்ணுதான் செய்வா. என்ன புரியுதா? மண்டல ஏறதான். என்னத்த புரிஞ்சுதோ, தலையை மட்டும் ஆட்டிக்கான். ஆண்டி, நான் இந்த வீட்டுக்கு வரப்படாதுன்னு சொல்லிட்டு உங்க மொபைல் தான் என்னமோ இந்த டைசனை வச்சு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த நாயை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தது கூட என்னைய வெளியே துரத்ததுக்குன்னு தான் நினைக்கேன். அது என்னைய பார்த்து ஏன் அப்படி துரத்தணும்? ஆமா கட்டியா, நேற்றுக்கு தியாவை பார்த்து கூட அது இப்படி துரத்தலாம். ஒரு ராத்திரியில வீட்டுல இருக்கவி எல்லாருக்கும் கூட நாய் பழவிட்டேன். நீ எப்பயும் தானே இங்க வந்து போய் கிடக்க. ஆண்டி, நான் தப்பா சொல்லல ஜெசிகா, உனக்கும் பழவீரன்னு சொல்ல. ஆனா எனக்கு மரண பயத்தை இந்த நாய் காட்டிட்டேன் ஆண்டி. இனிமே உங்க வீட்டுக்கு வரணும்னாலே பயந்தான். தியா, தியா, இந்த வரேங்க. இதுல கடந்த துண்டு எங்க? என்னங்க? துண்டு எங்கன்னு கேட்டேன். தண்ணில விழுந்துட்டான், அதான் நனைச்சு போட்டிருக்கேன். சரி விடும். அர்ஜுன், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், விடு. பரவாயில்ல. கண்ணாடி நிலவாய் கண் கூசினாய், வெண்வண்ண நிழலை மண் வீசினாய், புல்லில் பூத்த பனினி ஒரு கள்ளம் இல்லை, வைரசில்ல கணினி உன்னுள்ளம் வெள்ளை, நீ கொள்ளை மல்லி முல்லை போலே பிள்ளை மெல்லும் சொல்லை போலே அஸ்கு லஸ்க எம்மோ எம்மோ. மேல வேலை இருக்கு, மேல போறேன்.